அதற்கு இன்னொரு விஷயத்த சொல்லணும்னா இதற்கு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்ற ஒரு பெயரும் இதற்கு உண்டு. இன்னொரு விஷயத்தை கவனிச்சு பார்த்தோம்னா இதற்கு வந்து இந்திர பூஜை அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. இந்த இடத்துல சூரிய பகவான் அவருடைய வடிவாக யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திர பகவான் தான் இருக்கார். அவர் வந்து கிழக்கு திசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதியாக விளங்கக்கூடியவர். இந்த இந்திர பகவான் தான் 8 திக்கு பாலகர்களினுடைய தலைவராக என்ன பண்றாருன்னா பதவி வகிக்கிறார். இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல வாழ்க்கையும் நமக்கு தரக்கூடியவர் யாருன்னா இந்த இந்திர பகவான் தான். அப்போ அன்றைக்கு சூரிய பகவானை இந்திர பகவானுடைய வடிவமாக நாம் வழிபாடு செய்வது தான் இந்த பொங்கல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தாத்பரியமே. இது ஏன் வந்து எல்லா நாளும் வழிபடாம தை மட்டும் வழிபடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, ஐப்பசி மாதம் அப்படின்னு வரும்பொழுது பூமியை விட்டு சூரிய பகவான் ரொம்ப தொலைவில் விலகி போகிறார். அதற்கு பிறகு இந்த தை மாதம் அப்படின்னு வரும்போது உத்தராயண புண்ணிய காலம்னு வருது. இந்த உத்தராயண புண்ணிய காலகட்டத்தில் கரெக்டாக உத்திராட நட்சத்திரத்துக்கு சூரிய பகவான் மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்வது தான் மகர சங்கராந்தி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்றோம். மகரத்தில் சஞ்சாரம், அதனால மகர சங்கராந்தி அப்படின்ற ஒரு பெயர் வந்ததற்கான காரணமாக அமைகிறது.